ஜெயபிரகாஷ் காந்தி சார், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். உயர்கல்வி குறித்து என்ஐஆர்எஃப் உடைய லிஸ்ட், அந்த டேட்டா வந்திருக்கு. அதோடைய பேராமீட்டர்ஸ் தமிழ்நாடு ஐஐடி மெட்ராஸ் ஓவரால் டாப்பில் வந்திருக்கு. மாநில அரசு கல்லூரிகளும் பல்வேறு இடங்களில் வந்திருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படியான தரவுகளாக அவங்க இதை தகுதிப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு பார்க்குறீங்க? என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு பார்ப்பாங்க? இல்லை, கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்வேன். அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஆல்மோஸ்ட் 165 காலேஜ் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. நினச்சி பாருங்கள், நோ ஸ்டேட் இஸ் நியர்பை. அதாவது பக்கத்தில் போட்டி கூட கிடையாதுன்னு நான் சொல்வேன். அப்போ வித்தியாசம், நீங்கள் 165 காலேஜ் அப்படின்னா அடுத்தது டெல்லி 88 காலேஜ், மகாராஷ்டிரா 80, கர்நாடகா 78, நோவேர் நியர். ஸோ இது ஒரு நல்ல ஒரு காமிக்குது. அதாவது ஹையர் எஜுகேஷனில் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கல தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு அட்டானமி ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர்க்கை கூட ஒரு 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 மார்க்குக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா 37 காலேஜ் 100 காலேஜ் 37 காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்திருக்கு. நாம் சியூஇடிலாம் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுலாம் அட்மிஷன் கொடுக்கறது இல்லை. அப்படி இருந்தும் ஒரு தரமான மாணவர்களை கொண்டு தரமான ரிசர்ச், ஏன்னா இந்த என்ஐஆர்எஃப்ங்கிறது பிளேஸ்மெண்ட்டு, ரிசர்ச், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இனோவேஷனு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ், அதர் ஃபெசிலிட்டிஸ், அகடமிக், நான் அகடமிக், டீச்சர்ஸ் உடைய ரேஷியோ, டீச்சர்ஸ் உடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்து தான் இந்த ரேங்கிங்கே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இதில் கண்டிப்பாக ஈவன் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ புக்கில் they ஸ்பெசிஃபை இவ்வளோ பாயிண்ட்ஸு, இவ்வளோ காலேஜ். இதில் மேபி கொஞ்சம் ஒன்று ரெண்டு மாற்றம் இருக்கலாம். பட் பெரிய லெவலில் கிடையாது. இது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நம்முடைய தமிழ்நாடுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. எங்கேயுமே ஃபால் ஆகலை. மேபி சில காலேஜ் மேலே போயிருக்கலாம், சில காலேஜ் கீழே இருக்கலாம் ஒழிய எண்ணிக்கையில் நம்ம முன்னிலையில் இருக்கோம். நோபடி இஸ் நியர்பை. ஸோ இது கண்டிப்பாக நம்முடைய ஹையர் எஜுகேஷன், நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்த சோஷியல் மீடியாவில் 2 நாளில் பார்த்தீங்கன்னா they are very happy. சார், நான் படிக்கிற காலேஜ் ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேமில் ஒர்க்கு. நான் இப்போ அட்மிஷன் டைம், அதனால் வி இஸ் ஹாப்பியர். அது கண்டிப்பாக, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா நான் இந்த கல்வித்துறையில் 25 வருஷமாக இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு கல்லூரியில் போய் கேட்டிங்கன்னா கூட அவங்க முதல் பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்காதுன்னு தான் கேட்குறாங்க. ஈவன் ஹையர் ஸ்டடீஸில் இப்போ ஒரு மாணவன் இப்போ ஹையர் ஸ்டடீஸ் ஸ்டான்ஃபோர்டு, ஹார்வர்டு, டெக்ஸஸ், இந்த மாதிரி டாப் யூனிவர்சிட்டியில் போகும்போது அவங்க படித்த கல்லூரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருந்து அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. அதனால தான் நிறைய கல்லூரிகள் போட்டி போடுறாங்க. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட 5 வருஷம் பேன் பண்ணுறாங்க என்ஐஆர்எஃப்ல. நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு காலேஜ், நான் பேர் சொல்ல விரும்பலை, அப்படி இருக்கும்போது ஒரு தரமான பட்டியல் தான் நம்ம சொல்ல முடியும். இதில் குறைகள் 1-2 இருக்கலாம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் ஓவரால் பார்க்கும்போது இட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். இது எப்படி அவங்க பேராமீட்டர்ஸில் 2 முக்கியமானதை சொல்கிறாங்க. டிஎல்ஆர், டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ், அதில் ஒரு பேராமீட்டர் முக்கியமானதாக பார்க்குறாங்க. இன்னொன்று ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2லையுமே வெயிட்டேஜ் 50%க்கு மேலே இருக்குது தமிழ்நாடுடைய கல்லூரிகளுடைய இதுலன்னு ஒரு ஆர்டிக்கல் டீட்டெயிலிங்கில் சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல நாம் முன்னோக்கி போயிருக்கிறோம்? இது எந்த புள்ளியில் தொட்டிருக்காங்க? இது கொள்கை முடிவுகளில் கொண்டு வரப்பட்டதா, இல்லை நலத்திட்டங்கள் மூலமாக இது கொண்டு வரப்பட்டதா, இல்லை தொலைநோக்கு பார்வையில் கல்வி சார்ந்த ஒரு டிராஃப்ட் கொள்கை வரைவுகள் மூலமாக இது நடந்திருக்கு? கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் தொலைநோக்கு பார்வை தான் நான் சொல்லுவேன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், ஃபெசிலிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் உடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் they invest 30%. நீங்கள் மற்ற காலேஜஸ் நீங்கள் நார்த்தில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கும்போது நீங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ்லாம் இங்கே ஜாஸ்தி அந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா they have a very good interactions with industry people. இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங். அது கண்டிப்பாக அதில் அங்கே கொஞ்சம் வேறுபடுறாங்க நார்த்தன் சைடில். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் இன்னொன்று இதில் ஏன் இந்த வெயிட்டேஜ் ஜாஸ்தி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவரால் வேர்ல்டு ரேங்கிங்கில் இந்தியா இன்னும் அந்த டாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் வரதில்லை. அப்போ அதில் எங்கே நம்ம பின்னாடி வரோம்னா இந்த ரிசர்ச் இனோவேஷனில் தான்.
ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் இந்த இதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னும் 2-3 வருஷத்தில் நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ டாப் வேர்ல்டு ரேங்கிங்கில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 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 இதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வந்து சென்ட்ரலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அது வந்து விரிவுபடுத்தி நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த 300 காலேஜ்னு சொல்லாமல் 500 காலேஜாக கொண்டு வரணும். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது செக்ரிகேட் பண்ணணும். ஏன்னா ஒரு காலேஜை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா அது ஐஐடியோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக தே cannot மேட்ச் ஐஐடி. ஏன்னா ஐஐடி மெட்ராஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அதை வந்து நம்ம போய் ஒரு ஆர்டினரி ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை கம்பேரே பண்ண முடியாது. அவங்களுடைய டேலண்ட் லெவல், அவங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அலுமினி சப்போர்ட். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் கல்வியாளராக, இனிமேல் நெக்ஸ்ட் டைம் ரேங்கிங் போடும்போது டிவைட் ஐஐடி டாப் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ரேங்கிங்கும், நம்மளுடைய செல்ஃப் ஃபினான்சிங் அதர் காலேஜஸ் ஒரு ரேங்கிங் கொடுத்தா இன்னும் மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு கல்லூரிகளுக்குமே இந்த ரேங்கிங்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதிக அளவில் தமிழ்நாடு வந்திருக்கு அப்படிங்கிறதுலையும் அதுலேயும் நம்ம எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறது. ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அதாவது வந்து தனியாரை இங்கே திறந்து விட்டதுனால கல்வியுடைய தரம் வந்து மோசமாச்சுன்னு சொல்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. இங்கே வந்து இல்லை தனியாரை இருந்தாலும் அரசுக்கிட்ட தான் ஹோல்டு இருந்துச்சு, அதனால தான் நாம் வந்து இன்னைக்கு அதிக அளவில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஜிஆர் ரேஷியோ வந்து என்இபியில் வந்து அதிகமாக நம்ம இப்போவே அதை மீட்டப் பண்ணிட்டோம் இப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா? எது சரியான ஒன்றா நீங்கள் பாருங்க? கண்டிப்பாக இதில் வந்து எல்லாமே இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் பாருங்க. ஹையர் எஜுகேஷன் ரேஷியோவில் நம்ம ஹையர் என்ரோல்மெண்ட்டில் ஹையராக இருக்கோம். நோபடி இஸ் நியர் டு அஸ் ஆல்சோ. இதில் வந்து நம்முடைய மாநில அரசுடைய கொள்கை, ஈவன் நம்ம ஐ வில் அப்ரிஷியேட், ஈவன் அவருடைய ஆளுநர் அவர்களையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். எங்கேயோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா போத் வெதர் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்னர் ஆஸ் அ சான்சலர், தே வாண்ட் குட், யூனிவர்சிட்டி ஷுட் பி குட். அதுக்கான தான் அவங்க வந்து முடிவுகள் எடுக்கிறாங்க. அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதான் செய்யும். ஏன்னா அதில் சில அரசியல் காரணங்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது 2 பேருடைய இன்வால்மெண்ட், 2 பேருடைய கொள்கை முடிவுகள் எல்லாமே, ஈவன் நீங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 to 80% நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ரிலேட்டடாக தான் அவங்க வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈவன் தெர் ஆர் லாட் ஆஃப் குட் திங்ஸ் இன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதில் சில கொள்கை மாற்றங்கள் இருக்கலாம், மாநிலத்துக்கும் அரசியல் கட்சிக்கும். இல்லை, இப்போ தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னா என்இபி வேண்டாங்கிறது அவங்களுடைய கொள்கை. இவங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியே எங்களோடது நல்லா இருக்கு. நான் இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஜிஆர்லாம் நீங்கள் இப்போ தான் வந்து இலக்கே வச்சிருக்கிறீங்க, நாங்கள் அதெல்லாம் ஏற்கனவே அதை வந்து நாங்கள் அடையக்கூடிய இடத்துல நாங்கள் ஒரு நல்ல வரைவு கொள்கை வச்சிருக்கிறோம், இங்கே கல்விக்கான கொள்கை மிக சிறப்பாக இருக்குங்கிறது தான் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கு. அப்போ அந்த வாதத்தின் அடிப்படையிலிருந்து இதை எப்படி அணுகுறீங்க? இல்லை, கண்டிப்பாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் there are a lot of things, there are 1 or 2 things வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கல. அது நானும் வரவேற்கிறேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் இருக்குது. ஒரு மாணவன் ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறான், அப்புறம் அவன் விருப்பம் இல்லைன்னா அவன் வந்து அவன் வெளியே வந்துட்டு 2 வருஷம் கழிச்சுட்டு யூ கேன் ஜாயின் 3rd இயர். நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அது வந்து அகைன்ஸ்டாக சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா நீங்கள் ஒரு கல்லூரி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பையன் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு 400 பேர், சடனாக ஒரு 200 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது? சடனாக கேன் யூ கெட் 2 வருஷம் கழிச்சு சடனாக அந்த 200 பேர் உள்ளே வந்தாங்கன்னா சடனாக டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ண முடியுமா? ஸோ இது நிறைய ப்ராக்டிகலிட்டி, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் தேர் ப்ராக்டிகலிட்டி ப்ராப்ளம்ஸாக இருக்குது. இதை தான் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தப்பு கிடையாது. ஏன்னா சில திங்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் நடைமுறையில் அதை வந்து சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது. அந்த சிக்கல்கள் இருக்கிறதா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் தட். இங்கே தொடர்ந்து சொல்லப்படுகிறது, அதாவது வந்து அரசு சொல்கிறது, பெற்றோர்கள் சொல்கிறார்கள், மாணவர்கள் சொல்கிறார்கள், பள்ளி கல்லூரி கல்வி நிறுவனங்கள் சொல்கிறது, திரைப்படங்கள் கூட சொல்கிறது, உன்னிடம் எது இல்லைனாலும் கல்வி மட்டும் போதும், கல்வியை இருந்தால் நீ வாழ்க்கையில் எங்கே வேணாலும் போயிடலாங்கிற ஒரு, அது ஒட்டுமொத்த ஸ்டேட்டோட, அது என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு சினிமா பொழுதுபோக்குக்கு போனால் கூட அதோட மெசேஜ் அதுவாக தான் போய் முடியுது. அப்படியான விஷயங்கள் கல்விக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம், ஏற்கனவே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், இன்னும் நீங்கள் சொன்ன வேர்ல்டு ரேங்கிங்க்கு போக நம்ம இன்னும் என்ன எஃபர்ட் போடணும்? இல்லை, கண்டிப்பாக வேர்ல்டு ரேங்கிங்கில் போனால் நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போ இருக்கிறதோட. அதுக்கான அதனால தான் நாங்கள் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, ஈவன் இந்த பட்ஜெட்டில், மத்திய பட்ஜெட்டில் கூட நம்ம வந்து அவருடைய அலோகேஷன் டு எஜுகேஷன் ஷுட் ரைஸ் 2% இன்னும் 2% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அடுத்தது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ரிசர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மாணவன் வந்து ஒரு பிடெக் முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் படிச்சுட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு, இல்லை பிஹெச்டி பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஊக்கத்தொகை வந்து ரொம்ப கம்மி when compared to others.
அப்போ மாணவன் என்ன நினைக்கிறான், இன்னைக்கு வந்து சர்வைவல், இன்னைக்கு வந்து அவன் வந்து படிக்கிறதே வந்து ஒரு ஜாப் வேணும்னு பார்க்குறாங்க. அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஊக்கத்தொகை இப்போ வந்து ஏன் ஒரு எம்இ பையன் ஒரு கேட்டில் நல்ல மார்க் வாங்கினா ஏன் அவனுக்கு வெறும் 15,000 ரூபா கொடுங்க, ஏன் நீங்கள் ஒய் கான்ட் யூ கிவ் 30,000? மெடிக்கலில் ஒய் டோன்ட் யூ இன்க்ரீஸ் ஹவுஸ் சர்ஜன் ஃபீஸு, பிஹெச்டி பண்ணவனுக்கு ஏன் நீங்கள் வந்து இது கொடுக்கக்கூடாது? இது எல்லாமே கொஞ்சம் ரைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நிறைய மாணவர்கள் ரிசர்ச், அதாவது எபிலிட்டி இருக்குது, அவன் வராத காரணம் ஐயோ நம்ம வந்து சர்வே ஆகணுமே, ஃபேமிலியை பார்த்துக்கணுமே அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா எவ்ரிபடி ஹாஸ் டு சர்வைவ். அப்போ இந்த ஊக்கத்தொகை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நம்மளுடைய மாணவர்கள் ரிசர்ச்சில் வருவாங்க. வி கேன் மூவ் அப் இன் வேர்ல்ட் ரேங்கிங் சொல்கிறோம். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா லிட்ரஸி ரேட் ஓவரால் ஜெண்டரில் மேல் ஃபீமேல் சேர்த்து ஒரு 73னாலும் மேல் வந்து 70 கிட்ட வராங்க, ஃபீமேல் ஒரு 68 அப்படி தான் இருக்குது ஜெண்டர் ரேஷியோ வைஸ் பார்க்கும் பொழுது. இங்கே நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் வந்து இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக உயர்கல்வியில் அதிக திட்டங்கள், பள்ளி கல்விக்கு நிறைய திட்டங்களும் வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உயர்கல்வியில், ஏன்னா பள்ளி கல்வியில் ஆரம்பத்திலேருந்தே நமக்கு மதிய உணவு திட்டம் இந்த மாதிரியான சில சப்போர்ட்டிங், அவங்களுக்கு வந்து நோட்டு புத்தகங்கள் ஆரம்பித்து லேப்டாப் வரைக்கும் பல திட்டங்கள் இருக்குது. அது வந்து இப்போ உயர்கல்வியிலையும் வந்து நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வராங்க. நான் முதல்வன் மாதிரியான ஒரு திட்டத்தை உள்ளே கொண்டுட்டு வராங்க. மாணவர்களுக்கும் இப்போ வந்து பெண்களுக்கு மட்டும் கொடுத்த இந்த ஊக்கத்தொகை மாணவர்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இளைஞர்களுக்கும். இதெல்லாம் உயர்கல்வியில் என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டை கொடுக்கணும் பாருங்கிறீங்க? ட்ரெமெண்டஸ் க்ரோத்துங்க, ட்ரெமெண்டஸ். நான் வந்து சொல்வேன், அதாவது அந்த நம்முடைய முதலமைச்சருக்கு தனி பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்காண்டு. ஏன்னா தமிழ் புதல்வன், அந்த இது நான் முதல்வன், இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஸ்கீமுங்க. எங்களுக்கு தெரியும் கல்வி ஆலோசகரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அவனுக்கு +2ல் என்ன அடுத்தது என்ன படிக்கலாம் என்ன பண்ணலான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி நான் முதல்வன் ப்ரோக்ராம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பூஸ்ட் அப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியுது, நல்ல கருவில் எடுக்க முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்முடைய மாணவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த 7.5 ரிசர்வேஷனில் கூட அவங்களுடைய கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த தடவையும் அண்ணா யூனிவர்சிட்டியில் 7.5 கட் ஆஃப், மெடிக்கல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஒரு உதாரணம். ஒரு 4 வருஷம் இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு டவுன் சவுத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணும்போது ஒரு பொண்ணு கேட்குறா, ஜேபி சார் நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாமான்னு. தாராளமாக படிக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து சார் நான் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியும், மற்றது எல்லாமே தமிழ், பட் நான் வந்து என்னால் கோப்பப் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக பண்ணலாமா, நீ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணலான்னு. அடுத்த கேள்வி ஒன்று கேட்டால் பாருங்கள், என்னால் இன்னும் அது ஜீரணிக்க முடியல. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, ஏன் சார் தமிழ்நாட்டில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் மீடியம் எங்கே இருக்குன்னு கேட்குறா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு இக்னரன்ஸ் வந்து டவுன் சவுத்தில் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கேள்விப்பட்டு தான் நம்முடைய முதலமைச்சர், நம்மளுடைய செயலாளர்கள் வந்து இந்த நான் முதல்வன் ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க. இது முதலமைச்சர் காதுக்கு போய் தான் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏன் இந்த மாதிரி இவ்வளோ இக்னரன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இதுதான் சார் தேவை. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்னும் 4 வருஷம் கழிச்சு ஐ கேன் டெல் யூ தமிழ்நாடு வில் பி என்ரோல்மெண்ட்டில் ஹையர் எஜுகேஷனில் வில் பி வெரி வெரி டாப், நோபடி நியர். இப்போ எப்படி தரவரிசையில் நம்ம 165 காலேஜ் இருக்குது, பக்கத்தால் 150 100 கூட கிடையாது. அடுத்தது டெல்லி தான், அடுத்தது 88 இருக்குது. எவ்வளோ வித்தியாசம்! இந்த வித்தியாசம் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்லையும் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம்.